ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2219வது பகுதி. திருமங்கை ஆழ்வாருடைய சிறிய திருமடல் பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைக்கு 4வது பகுதியாக சில பாசுர வரிகளை அனுபவிக்க இருக்கிறோம். முதலில் பாசுர வரிகளை பார்க்கலாம். நீரார் கமலம்போல் செங்கண்மால் என்றொருவன், நீரார் கமலம்போல் செங்கண்மால் என்ற ஒருவன், பாரோர்கள் எல்லாம் மகிழ பறை கரங்க சீரார் குடம் 2 ஏந்தி செழுந்தெருவே ஆரார் எனச் சொல்லி ஆடும் அது கண்டு ஏறார் இளமுலையார் என்னையரும் எல்லாரும் வாராயோ என்றார்க்கு சென்றேன் என் வல்வினையால் காரார் மணி நிறமும் கைவளையும் காணேன் நான் ஆரானும் சொல்லிற்றும் கொள்ளேன் அறிவழிந்து தீரா உடம்போடு பேதுருவேன் கண்டிறங்கி. நீரார் கமலம்போல் செங்கண்மால் என்றொருவன், பாரோர்கள் எல்லாம் மகிழ பறைகரங்க சீரார் குடம் 2 ஏந்தி செழும் தெருவே ஆரார் எனச் சொல்லி ஆடும் அது கண்டு ஏறார் இளமுலையார் என்னையரும் எல்லாரும் வாராயோ என்றார்க்கு சென்றேன் என் வல்வினையால் காரார் மணி நிறமும் கைவளையும் காணேன் நான் ஆரானும் சொல்லிற்றும் கொள்ளேன் அறிவழிந்து தீரா உடம்போடு பேதுருவேன் கண்டிறங்கி. நீரார் கமலம்போல் செங்கண்மால் என்றொருவன், பாரோர்கள் எல்லாம் மகிழ பறைகரகச் சீரார் குடம் 2 செழும் தெருவே ஆரார் எனச் சொல்லி ஆடும் அது கண்டு ஏறார் இளமுலையார் என்னையரும் எல்லாரும் வாராயோ என்றார்க்கு சென்றேன் என் வல்வினையால் காரார் மணி நிறமும் கைவளையும் காணேன் நான் ஆரானும் சொல்லிற்றும் கொள்ளேன் அறிவழிந்து தீரா உடம்போடு பேதுருவேன் கண்டிறங்கி என்ற பாசுர வரிகளின் அனுபவத்தை இன்று நாம் இணைந்து கொள்ளுவோம். முதலில் பதவரை பார்க்கலாம். நீரார் கமலம் போல், நீர்நிலையில் நிறைந்து காணப்படும் செந்தாமரை மலர் போன்ற செங்கண்மால் என்றொருவன், சிவந்த கண்களையுடைய திருமால் என்று சொல்லப்படும் ஒப்பற்ற எம்பெருமான், பாரோர்கள் எல்லாம் மகிழ, உலகில் உள்ளவர்கள் எல்லாம் அனைவரும் மகிழும்படியாக பறை கரங்க, பறை என்ற தோல் கருவியை ஒலிக்கும்படியாக சீரார் குடம் 2 ஏந்தி, சிறப்பு நிறைந்த 2 குடங்களை கைகளில் ஏந்தி கொண்டு செழும் தெருவே, நீள அகலங்கள் உள்ள பெரும் தெருவிலே ஆர் ஆர் எனச் சொல்லி, என் குடக்கூத்தில் மயங்காத பெண்டிரு முளரோ யாராவது இருக்கிறீர்களா என்று சொல்லிக்கொண்டு ஆடும் அது கண்டு குடக்கூத்து ஆடின அழகினை நோக்கி ஏறார் இளமுலையார், அழகு நிறைந்த இளைய தனங்களையுடைய பெண்களாகிய என்னையரும் எல்லாரும், என் தாய்மார் தோழியர் முதலிய என் உறவினர்கள் அனைவரும் வாராயோ என்றார்க்கு, குடக்கூத்தை பார்க்க நீயும் வரவில்லையா என்று அழைத்தவராக அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு என் வல்வினையால் சென்றேன், என் கொடிய பாவத்தினாலே குடக்கூத்து நடந்த அந்த இடத்திற்கு சென்றேன். காரார் மணி நிறமும், அப்படி சென்ற காரணத்தினால் அதற்கு முன்பு அவனுடன் கலந்ததனால் பெற்றிருந்த அழகிய நிறத்தனையும் கைவளையும் முன்னர் கைகளில் போடப்பட்ட வளையல்களையும் யான் காணேன், நான் கண்ணால் கண்டு மகிழ முடியாதபடி இழந்து விட்டேன். ஆரானும் சொல்லிற்றும் கொள்ளேன், உறவினர்களுள் யாராவது நல்ல இனிய செய்திகளை சொன்னாலும் அந்த செய்திகளை கேட்க செவிசாய்க்க இயலாதேனாயினேன். அறிவு அழிந்து பெண்மைக்குரிய எனது அறிவு அழிய பெற்று தீரா உடம்போடு பேதுருவேன் கண்டு இறங்கி, உயிர் நீங்க பெறாத உடம்பினை வைத்து கொண்டு உடம்போடு இருந்து கொண்டு அறிவு மயங்கினேன் ஆனேன். அப்படிப்பட்ட என்னை பார்த்து என்னிடம் இரக்கம் கொண்டு. இந்த பகுதிக்கான பொருள், ஒரு தடாகத்தை விட அகன்ற பரப்பிலும் தாமரை பூத்திருப்பது போல பரந்த கண்களமைந்த செங்கண்மால் என்றொருவன் நிகரற்றவன், உலகத்தவர் யாவரும் கண்டு மகிழும்படியாக பறைகள் முழங்க கைகளில் 2 குடங்களை ஏந்தி
ஆயர் திரண்டுள்ள அழகான தெருவிலே இதை காணும் பெண்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் பெண்மையை காத்து கொள்வீர்கள் என்று சொல்லி ஆடினான். அதனை கண்டு என் தாய்மாரும் மற்றும் எல்லாரும் நீயும் காண வாராய் என்று அழைத்தனர். நான் செய்த பெரும் பாவத்தின் பயனாலே அங்கு நான் சென்றேன். அவனோடு முன்னம் கலந்து பெற்ற அழகிய கருத்த நிறமும் அதனாலே தரித்திருந்த கைவளைகளையும் காணோம். என்னை தேற்றி தாய்மாரும் தோழியரும் சொன்ன ஆறுதலான சொற்களையும் கேட்க முடியவில்லை. நான் திகைத்தேன். அறிவுகட்டு சிதலமான உடம்போடு இவ்வாறு நான் திகைத்து நிற்கையில் இது கண்டு என் தாய் இறங்கினாள். இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான விவரணத்தை பார்க்கலாம். நீரார் கமலம்போல் செங்கண்மால் என்றொருவன். ஒரு குளம் தன்னுடைய நீர்ப்பரப்பு எல்லாம் மறையும்படி தாமரை மலர்கள் பூத்தாற் போல இருந்தன அவனுடைய திருக்கண்கள். ஒரு குளம் முழுவதும் ஒரே தாமரையாக பெரிதாக மலர்ந்து குளப்பரப்பு முழுவதையும் நிறைத்தது போல அவன் வடிவு முழுவதும் கண்ணாய் காட்சியளித்தது. கமலம் போன்ற செங்கண் என்றதனாலே செம்மை நிறத்தோடு கூட குளிர்ச்சி, மென்மை, நறுமணம், மலர்ச்சி என்பனவும் கண்களுக்கு கொள்ளப்படும். மால் மயக்கக்கூடியவன், கண்ணை காட்டி மயக்குபவன் என்று பொருள். என்றொருவன், இவன் ஒப்பற்றவன் என்ற செய்தி எம்பெருமானை மேலெழுந்த வாரியாக ஒருமுறை பார்த்த அளவிலேயே கண்டவர்களை தன் அழகில் மயங்கச் செய்வதனாலே பெறப்படும். எம்பெருமான் இப்படிப்பட்டவன் என்று அவனுடைய பண்புகளை பகுத்தறிய இயலாது. சார்ங்கம் உடைய அடிகளை இன்னார் என்றறியேன் என்று பெரிய திருமொழியிலே இந்த ஆழ்வாரே சார்ங்கம் உடைய அடிகள் என்ற அடையாளம் சொல்லி குறிப்பிடும் போதே அவரை உள்ளபடி அறிய முடியாததால் அல்லவோ இன்னார் என்று அறியேன் என்று சொன்னார். பாரோர்கள் எல்லாம் மகிழ, சிறியவர்கள் பெரியவர்கள் உயர்ந்தவர் தாழ்ந்தோர் என்ற பாகுபாடு இல்லாமல் அந்த ஊரிலே இருப்பவர்கள் எல்லோரும் விரும்பும்படி வந்து தோன்றினான் அந்த செங்கண்மால். பாரோர்கள் எல்லாம் என்பதாலே முற்பட்டவர் கடைப்பட்டவர் என்பதோடு இடைப்பட்டவராகிய இடையரையும் மகிழ்வித்து கொண்டு வந்து தோன்றினான் என்று நயங்கூட்டுகிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி. பறை கரங்க, கொல்லும் யானை வெளியே புறப்பட்டால் பொதுமக்களது தற்காப்புக்காக யானை புறப்பட்ட செய்தியை பறையறைந்து தெரிவிப்பது போல பெண்கள் உள்ளத்தை எம்பெருமான் கபருவனாதலால் அவன் வருகையில் பெண்கள் முன்னெச்சரிக்கையாக தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பறையொலி முன்னாக எம்பெருமான் பின்னாக வந்து தோன்றினான் போலும். பறை கரங்க, சீரார் குடம், சிறப்புமிக்க குடம், பொருள்களுக்கு சிறப்பு எம்பெருமான் திருக்கையால் தொடும் வாய்ப்பினை பெறுதல். தன் மார்பகங்களுக்கு கிட்டாத பேரு அந்த குடங்களுக்கு கிட்டிவிட்டதே என்ற எண்ணத்தில் பரகாலனாகி அந்த குடங்களை சீரார் குடம் என்கிறாள். சீரார் குடம் 2, தான் அடிக்கும் ஒரு பந்தினை கைவிடுவதற்காக எம்பெருமான் 2 குடங்களை எடுத்து வந்து ஆடினான் என்கிறாள். சீரார் குடம் 2 ஏந்தி குடங்களை மேலே தூக்கி எரிந்து ஆடும் போதே விரைந்து சதுரப்பாடு தோன்ற குடமெடுத்து ஆடிய போது ஒரு குடம் வானத்திலே இருப்பது போலவும் ஒரு குடம் கையிலே இருப்பது போலவும் தோற்றமளித்ததால் குடம் ஏந்தி என்கிறாள். செழுந்தெருவே, அந்த அகல நீளங்களால் குறைவற்ற பெரிய தெரு செழுந்தெருவே, வீதியார வருவான் என்று நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் நாச்சியார் சொல்லுவார் என்று தெரு முழுவதும் ஒளி வீசும்படி தன் வடிவினை அலங்காரம் செய்து கொண்டு வந்த தெரு அல்லவா அது செழுந்தெருவே. ஆரார் எனச் சொல்லி காரிகையார் நிறை காப்பவரார் என்று திருவருத்தத்திலே நம்மாழ்வார் சொல்லுவார். காரிகையார் நிறை காப்பவரார், என் செயல்களை கண்டீர்களே, பெண்மையின் பெருமிதமுடையவர்களே, உங்கள் பெண்மை நலன்களை காத்துக்கொள்ள இயலுமானால் காத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுபவர்களைப் போல வந்து தோன்றினான். ஆரார் எனச் சொல்லி ஆடும் அது கண்டு எம்பெருமான் குடக்கூத்தாடின அழகினை கண்டு ஏறார் இளமுலையார் அக்கூத்தினை கண்டு சுவைத்த பின்னரும் அழகு அழிந்து நிற்கும் முலைகளை உடைய என்னை போல் அல்லாமல் சற்றும் அழகழியாத கொங்கைகளை உடையவர்கள் ஏறார் இளமுலையார்
என்னையரும் எல்லாரும் அவனை நீ பார்க்க கூடாது என்று முன்பெல்லாம் என்னை விலக்கிய என் தாய்மாரும் தோழிமாரும் வாராயோ என்றார்க்கு சென்றேன் என் வல்வினையால். என்னிடம் நல்லவற்றை சொல்லும் தாய்மாரும் எனக்கு இனிமையான செய்திகளை சொல்லும் தோழிமாரும் வேறுபாடில்லாமல் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, வீணாய் போனவளே, இத்தனை நேரம் இந்த குடக்கூத்தினை காணாமல் நேரத்தை வீணாக்கினாயே, இப்பொழுதாவது இந்த குடக்கூத்தினை வந்து பார் என்று என்னை அழைத்தார்கள். வாராயோ என்றார்க்கு சென்றேன் என் வல்வினையால். பலகாலம் அழைத்தும் வாராதவர்களை அழைப்பது போல வாராயோ, விரைந்து வந்து குடக்கூத்து அழகினை பார் என்று அழைத்தார்கள். தம் கண்களை அந்த குடக்கூத்திலேயே வைத்து வாயாலே வாராயோ என்று அழைத்தார்கள். நாம் மதிப்பு கொடுக்க வேண்டியவர்கள் அழைக்கிறார்களே என்று அவர்கள் வார்த்தைக்கு இணங்கி அந்த குடக்கூத்தினை காணச் சென்றேன் என் வல்வினையால், என்னுடைய பெரிய பாவத்தாலே. இந்த இடத்தில் வல்வினை என்பது பக்தியை குறிக்கிறது என்கிறார் உரையாசிரியர். தமக்கு எது குறிக்கோளோ அதனை கிட்டாமல் செய்வதே தீவினையாகும். இந்த பரகால நாயகிக்கு குறிக்கோள் எம்பெருமானை அணையும் இன்பமும் பிரியும் துன்பம் இல்லாமையும் ஆகும். எம்பெருமானுக்கு கிட்டப்பெறாத போது பக்தியால் இவளுடைய பிரிதல் துன்பம் பல மடங்கு அதிகமாகும். ஆதலால் தனக்கு துன்பம் தரும் பக்தியை இங்கு வல்வினை மா பாவம் என்கிறாள். அந்த பாவத்தாலே என் வல்வினையால் நானும் போனேன் என்கிறாள். காரார் மணி நிறமும் கைவளையும் காணேன் நான். அவனோடு கலந்ததனால் எனக்கு புதிதாக ஏற்பட்டிருந்த நிறத்தினையும் நான் அவனுடைய கலவியால் மகிழ்ந்து கழலாமல் அணிந்திருந்த கைவளையல்களையும் காண இயலவில்லை. காரார் மணி நிறமும் கைவளையும் காணேன் நான். கருநிறத்தவனாகிய கண்ணனுடைய கலவியால் ஏற்பட்ட நிறத்தினையும் அந்த கலவியால் உடல் பூரிக்க கழலாது அணிந்த வளையல்களையும் கண்டிலேன். செந்நிறத்தவளான பரகால நாயகி தன் நிறத்தை காரார் மணி நிறம் என்று கருநிறமாக சொன்னது ஏன் என்றால், நீலமணி போன்ற ஒரு வடிவு இருக்கும் அழகினை எப்படி சொல்லுவோம் என்று தாய்மாரும் தோழிமாரும் கூறியனதனை பலகாலம் கேட்டு கேட்டு அவனையே இடையறாமல் எப்போதும் எம்பெருமானையே கருத்த எம்பெருமானையே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பதனால் தன்னிறத்தையும் அவன் நிறமாக கண்டு காரார் மணி நிறம் என்கிறாள். அல்லது பரகால நாயகி ஒருவேளை கருநிறத்தவளாக இருத்தலும் கூடும். அவளோடு கலந்து பரிமாறின எம்பெருமான் அவள் மேனியின் நிறத்தை ஒரு நேரத்தில் உன் காரார் மணி நிறத்தின் அழகுதான் என்னே என்று பாராட்டியதை மனதிலே கொண்டு தனது நிறத்தை அவன் கருத்திலே காரார் மணி நிறம் என்று கூறுகின்றாள் எனவும் கூறலாம். நான் எம்பெருமானை பிரிவதற்கு முன்பு அவனிடத்தில் இப்பொழுதுள்ள என் நிலையை காண வேண்டிய நான், என்னை பெறுவதற்கு முன் எம்பெருமானிடம் ஏற்பட்ட நிலைகள் எல்லாம் அவனை பிரிந்த பின்பு எனக்கு ஏற்பட்டு என் மணி நிறமும் வளையல்களையும் இழந்தேன். ஒளிவளையும் மாநிறமும் கொண்டார் என்று திருநெடுந்தாண்டகத்திலே இவளுடைய ஒளி வளையையும் மாநிறத்தையும் கொண்டு எடுத்துக்கொண்டார் என்று எம்பெருமான் தலைவியிடம் எப்பொழுதும் விரும்பிக் கொள்வன இவையே அல்லவா? ஆரானும் சொல்லிற்றும் கொள்ளேன், ஆரானும் சொல்லிற்றும் கொள்ளேன். நன்மைகளை சொல்லும் தாய்மார்களும் இனியன சொல்லும் தோழிமார்களும் சொல்லும் வார்த்தைகளும் செவிமடுக்க கேட்க இயலாதவள் ஆனேன். அதாவது பிரிதல் துன்பத்தை தனித்து கொள்வதற்கு எம்பெருமானோடு எனக்கு நிகழ்ந்த கலவி பற்றிய செய்திகளை கூறிக்கொண்டு ஆற்றலாம் அல்லவா? ஜனக மன்னன் மகளான பிராட்டி தன்னை சுற்றி அசோகவனத்தில் காவல் இருந்த அரக்கியரிடம் கூட நானும் எம்பெருமானும் எங்கள் மாமனார் திருமாளிகையில் 12 ஆண்டுகள் சுவைத்து வாழ்ந்தோம் என்று கூறி துன்பத்தை சற்றே ஆற்றுவித்து கொண்டது போல எனக்கு சொல்வதற்கு செய்தி ஒன்றுமில்லையாயினும் உறவினர்கள் கூறியவற்றையாவது கேட்கலாம் அல்லையோ? அவர்கள் கூற்றுக்கும் செவிமடுக்க இயலாதேன் ஆனேன் நான். அவர்களை கூற்றினை கேட்காமலுக்கு காரணம் என்ன எனில் அறிவு அழிந்து அவர்கள் கூறியதை கேட்பதற்குரிய கருவியாகிய அறிவு என்னிடத்தில் இல்லை, அவனுடன் சென்று விட்டது. தீரா உடம்போடு இப்படி எம்பெருமானை பிரிந்த துயரத்தால் ஆற்றாமை மிகுந்தால்
அச்சேத்தியம் அதாஹ்யம். ஆன்மாவை வெட்ட முடியாது, எரிக்க முடியாது என்று சொல்லப்படும் ஆன்மாவைப் போல அழியக்கூடிய என் உடல் ஆக வேண்டுமோ? உடம்பு அழிந்தாலாவது இந்த பிரிவு துன்பத்திற்கு ஒரு முடிவு கட்டலாம் என்றால் உடம்பு அழிவதாகவும் இல்லை. தீரா உடம்போடு பேதுருவேன் கண்டு இறங்கி. இப்படி எம்பெருமானை பிரிந்த ஆற்றாமையாலே அறிவுகட்டு கிடக்கின்ற என்னிடம் இரக்கம் கொண்டு என் தாய் என் மேல் இரக்கம் கொண்டாள் என்பதை சொல்லுகிறாள் பரகால நாயகி. இந்த அற்புதமான வரிகளை மீண்டும் அன்வைக்கலாம். நீரார் கமலம் போல் செங்கண்மால் என்றொருவன் பாரோர்கள் எல்லாம் மகிழ பறைகரங்கச் சீரார் குடம் ஏந்தி செழுந்தெருவே ஆரார் எனச் சொல்லி ஆடும் அது கண்டு ஏறார் இளமுலையார் என்னையரும் எல்லாரும் வாராயோ என்றார்க்குச் சென்றேன் என் வல்விலையால் காரார் மணி நிறமும் கைவேளையும் காணேன் நான் ஆரானும் சொல்லிற்றும் கொள்ளேன் அறிவழிந்து தீரா உடம்போடு பேதுருவேன் கண்டிறங்கி. நீரார் கமலம்போல் செங்கண்மால் என்ற ஒருவன் பாரோர்கள் எல்லாம் மகிழ பறை கரங்க சீரார் குடம் 2 ஏந்தி செழுந்தெருவே ஆர் என்று சொல்லி ஆடும் அது கண்டு ஏறார் இளமுலையார் என்னையரும் எல்லாரும் வாராயோ என்றார்க்குச் சென்றேன் என் வல்வினையால் காரார் மணி நிறமும் கைவளையும் காணேன் நான் ஆரானும் சொல்லிற்றும் கொள்ளேன் அறிவழிந்து தீரா உடம்போடு பேதுருவேன் கொண்டிறங்கி என்ற இந்த பாசுர பகுதி அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் இந்த அடுத்த பகுதி பாசுர பகுதிகளை அடுத்த பதிவிலே நாளை நாம் அனுபவிக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எல்லாம் வல்ல எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.